2018 வெளியான தும்பாட் அப்படிங்கிற மூவியை தான் பார்க்க போறோம். நான் பார்த்து வியந்த படங்கள்ல இதுவும் ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ரத்தின சுருக்கம் என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா அவன் நிச்சயமா காலி அப்படின்னு சொல்ற மாதிரி பல சம்பவங்கள் அவன் வாழ்க்கையில சந்திப்பான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன் லைனர். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல பூமாதேவி தனக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ஈன்றெடுக்கிறாங்க. அனைத்து தெய்வங்களிடம் இருந்தும் அந்த தங்கத்தை கொள்ளையடிக்க ஹஸ்தர் முயற்சி செய்கிறார். இதை பார்த்த மற்ற தெய்வங்கள் அனைத்தும் ஹஸ்தருடைய செயல்பாடை தண்டிக்கக்கூடிய வகையில் மிகவும் கொடிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். அப்படி கொடுக்கப்பட்ட தண்டனை தான் இந்த உலகத்தில் அகிலத்தில் உள்ள அனைத்து தங்கங்களையும் நீ எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒரு தானியத்தை கூட உன்னையால் பயன்படுத்த இயலாது என்று சொல்லிவிடுகின்றனர். இதை ஹஸ்தர் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார். என்றால் அவர்களை படைத்த பூமாதேவி, நீ வெளியில் இருக்க வேண்டாம், என் வயிற்றுக்குள்ளே பத்திரமாக இரு என்று ஹஸ்தரை என்னுடைய வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஹஸ்தருக்கு அப்படி ஒரு சாபம் கிடைச்சிருது. தானியங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா தீராத பசியோட இருப்பான். இப்ப அவன் பசியை தீர்க்கவே முடியாது அப்படிங்கிறப்ப பூமாதேவி வேற வழி இல்லாம தான் வயிற்றுக்குள்ளே இருந்தா எந்த விதமான சிக்கலும் இல்லை அப்படிங்கறதுனால எடுத்து ஹஸ்தரை வயிற்றுக்குள்ள வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் படத்தோடைய ரியல் கதையே ஸ்டார்ட் ஆகுது. தும்பாட் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த தும்பாடுல எப்போதும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா, ஓயாம மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய கிராமமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிராமத்துல பெரிய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையில ஹீரோவோட அம்மா வேலை பாக்குறாங்க. ஹீரோவோட அப்பா தவறினதுக்கு அப்புறம் ஹீரோவையும் ஹீரோவோட தம்பியையும் இந்த அரண்மனையில வேலை பார்த்து தான் குடும்பத்தை காப்பாத்திட்டு வராங்க. அந்த அரண்மனையில ஒரே ஒரு வயசான தாத்தா மட்டும்தான் இருக்காரு. அவரும் இறந்து போறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோவோடைய அம்மா வீட்டுல தான் மாமியார சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தீராத தாபம் ஒண்ணு இருக்கு. அவங்கள பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்காங்க. உடல் முழுக்க புண்ணா வந்து ரொம்பவே பரிதாபமான நிலையில இருக்காங்க. ஆனா அதே சமயம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான உணவை கொடுத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோடைய அம்மா. இப்படி இருக்க வேலையில தான் அந்த வீட்டுல வேலை பார்த்த அந்த பெரியவரும் இறந்து போக வேற வழியே இல்லாம அந்த வீட்டை காலி பண்ணி பட்டணத்துக்கு டவுனுக்கு போய் அங்க பொழைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்ப ஹீரோவோடைய அம்மா டவுனுக்கு போறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெரிய அரண்மனைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய 1-2 தங்க காசுகளை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய வேலையில நம்ம ஹீரோவும் அவனுடைய தம்பியும் வீட்டுக்கு வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தம்பி ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்து நம்ம பட்டணத்துக்கு போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, தெரியலடா, அம்மா தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மரத்துல இருந்து தம்பி கீழே விழுந்துடுறான். அவனுக்கு பலத்த அடி விழுந்துருது. இந்த நேரத்துல அம்மா அரண்மனையில இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த அந்த அம்மா 2வது பையனுக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு அவனை இங்கிருந்து டவுனுக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்காக வண்டியில ஏத்திருக்காங்க. நான் போய் தம்பியை ஆஸ்பத்திரியில காட்டிட்டு வரேன், அது வரைக்கும் வீட்டுல இருக்க பாட்டிய பாத்துக்க அப்படின்னு அம்மா தான் பெரிய பையன்கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, பெரியமான் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போயிடறான். வீட்டுல இந்த பாட்டிக்கு தேவையான சாப்பாட்டை செஞ்சு பாட்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. அப்பதாங்க அந்த பாட்டிய ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். ஆனா கொடூரமா இருக்கு அந்த பாட்டிய பார்க்கவே. உங்க அம்மா மாதிரி எனக்கு சாப்பாடு போடாத, என் பசி தீரவே மாட்டேங்குது, நிறைய சாப்பாடு கொடு அப்படின்னு அந்த பாட்டி கேட்க, நிறைய தான் கொண்டு வந்திருக்கேன், இந்தா சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கொடுத்தா இந்த பாட்டிக்கு பசியே அடங்கல, தீராத பசியோட இருக்கும் போலத்துக்கு. சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ மேலேயே, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் உன்னை கடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு மேல விழுந்து சாப்பிட முயற்சி பண்றாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு அவங்க அம்மா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, ஹஸ்தர் வரான் தூங்குன்னு சொன்னா அந்த பாட்டி உடனே தூங்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயம். அதுக்கு முன்னாடி என்னென்னவோ பேரெல்லாம் சொல்லி பார்ப்பாங்க, ஒன்னும் வேலைக்காகாது. கடைசியில அந்த பாட்டி கடிக்க வாயை பொழந்துட்டு வரும்போதுதான் அந்த பேரே ஞாபகத்துக்கு வருது. இதை கேட்டவுடனே அந்த பாட்டி தெரிச்சு போய் உழந்து தூங்குறாங்க. இந்த சைடு 2வது பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன அம்மா வண்டியில போயிட்டு இருக்கும் போது பாதி வழியிலே 2வது பையன் இறந்துடுறான். வேற வழியே இல்ல, முத பையனையாவது காப்பாற்றணும் அப்படிங்கறதுனால திரும்பி வந்துடுறாங்க. இந்த அவங்க 2வது பையனுக்கு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு அந்த பாட்டிய அங்கேயே அப்படியே விட்டுட்டு டவுனுக்கு கிளம்பிடுறாங்க. டவுனுக்கு கிளம்பும் போது நம்ம ஹீரோ சும்மாவே இல்ல. அவங்க அம்மா கிட்ட, அம்மா அந்த அரண்மனையில தான் தங்கம் நிறைய இருக்கும் போலத்துக்கு, நாம போய் அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துடலாம், இங்கேயே சிறப்பா வாழலாம் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா உனக்கு பேராசையெல்லாம் வேணாண்டா, அப்படி தங்கத்தை மாறி நம்ம ஹீரோ டவுனுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பல வருடங்கள் கழித்து நம்ம ஹீரோ அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவருடைய சொந்த கிராமமான தும்பாடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பார்க்கும்போது பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. தான் வாழ்ந்த வீடு ரொம்பவே பாலடைஞ்சு போய் கிடக்கு. சரி, இந்த வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம், ஏதாவது நமக்கு தகவல் கிடைக்குதா அப்படின்னு உள்ள போறான். எதுக்கு அப்படின்னா, அந்த பாட்டி உயிரோட இருக்கா, அந்த பாட்டி கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படிங்கறதா நம்ம ஹீரோவோடைய ஆசை. அப்படி உள்ள போய் பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஆனந்தமாக கூடிய வகையில ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, அந்த பாட்டி உயிரோட தாங்க இருக்கு. ஆனா அந்த பாட்டி மேல ஒரு பெரிய மரமே முளைச்சு உடல் பூராவே மண்ணுல புதஞ்சு கிடக்கு, முகம் மட்டும்தான் தெரியுதுங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ அந்த பாட்டி
பாட்டியை எழுப்புனா அந்த பாட்டி உயிரோட இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு வருது பாருங்க எக்கச்சக்கமான ஆனந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு ரகசியத்தை அந்த பாட்டி மறைச்சு வச்சிருக்கு. இந்த ரகசியத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கே ஆகணும் அப்படிங்கிற முடிவோட தான் வந்தான். அதே மாதிரி அவன் நினைச்ச திட்டம் இங்கே சக்சஸா மாறுது. ஏன்னா அந்த பாட்டி கிட்ட இருந்து அந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த பாட்டி நான் சொல்ல மாட்டேன், எனக்கு முக்தி கொடு, என்னைய இந்த மரத்தோட சேர்த்து எரிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாது, நீ என்ன ரகசியம்னு சொன்னா மட்டும்தான் நான் உன்னைய இந்த மரத்தோட வச்சு எரிப்பேன், இல்லைன்னா நீ இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி போ, அதுக்கு மேல ஓன் தலையெழுத்து, நம்ம பரம்பரையில ஒருத்தன் கூட அடங்க மாட்டேங்கிறீங்களாடா அப்படின்னு அந்த பாட்டி ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லுது. இந்த ரகசியத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த அரண்மனையை நோக்கி போறாங்க. அந்த பெரிய அரண்மனைக்குள்ள போய் இந்த பாட்டி சொன்ன குறிப்புகளை பயன்படுத்தி பாக்குறான். அப்படி பயன்படுத்தினாலும் பல நாட்கள், ஏன் சில மாதங்களே உருண்டு ஓடிடுது. ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய ரகசிய அறை இருக்கு. அந்த ரகசிய அறைக்கான வழித்தடத்தை தான் இந்த பாட்டி சொல்லியிருக்குங்க. அந்த வழித்தடத்தை எப்படியோ பாட்டி சொன்ன குறிப்புகளை வச்சு உள்ள வந்துடுறான். உள்ள வந்த ஹீரோ அந்த ரகசிய இடத்தை கட்டி பிடிச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பெரிய சூட்கேஸ் ஆட்டம் தெரியுதுங்க, பெட்டி. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்து பாட்டிய முத்தி கொடுக்கறது மாதிரி எரிச்சு விட்டுறாங்க. பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய சாப விமோச்சனம் அங்க நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு. இதுக்கப்புறம் பல மாசம் கழிச்சு தான் சொந்த வீட்டுக்கு சிட்டிக்கு மீண்டும் நம்ம ஹீரோ வராங்க. இப்ப அப்படி வந்த ஹீரோ கிட்ட நிறைய தங்க காசு இருக்குங்க. இதுவரைக்கும் சாதாரண ஒரு மனுஷனா இருந்த நம்ம ஹீரோ இப்ப நிறைய தங்க காசுகளை கையில வச்சிருக்கான். அந்த தங்க காசுகளை எடுத்துட்டு போய் ஒரு வியாபாரி கிட்ட என்ன கிட்ட இருக்க தங்க காசை வித்து தரணும் அப்படின்னு டீல் பேசுறாருங்க நம்ம ஹீரோ. சரி ஓகே, நீ தங்கத்தை கொடு, அதுக்கேத்த காசை நான் தரேன் அப்படின்னு வியாபாரியும் அக்ரிமெண்ட்டை ஒத்துக்க நம்ம ஹீரோ தங்க காசெல்லாம் கொடுக்கறான். அது பத்தாதுன்னு திரும்பவும் அவனுடைய கிராமமான தும்பாடுக்கு போய் இப்படியே கிராமத்துக்கு போய் நிறைய தங்க காசுகளை எடுத்துட்டு வர நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிரான். அப்படி ஆனதை பார்த்த உடனே அங்க இருக்க ஒரு போலீஸ் அதிகாரிக்கு சந்தேகம் வருது. இவன் மட்டும் எப்படி ஷார்ட் டைம்ல ரொம்ப குறுகிய காலகட்டத்துல பெரிய பணக்காரன் ஆயிருக்கானே, இதுல ஏதோ சிக்கல் இருக்குப்பா அப்படின்னு அந்த வியாபாரி கிட்ட சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவன் எனக்கு தங்கம் கொடுக்கறான், நான் காசை கொடுத்து பிசினஸ் சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அந்த போலீஸ்காரன் மிரட்டுறான். இல்ல இது என்ன உண்மைன்னு நீ கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லல அப்படின்னா என்னைய தொழில் பண்ண விட மாட்டேன், உன் தொழில கஷ்டமடைய செஞ்சிருவேன் அப்படின்னு போலீஸ்காரன் மிரட்ட, வேற வழியே இல்லாம அந்த வியாபாரி ஹீரோவோட வீட்டுக்கு போறான். ஹீரோவோடைய ஒய்ஃப் மட்டும் அங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட ஹீரோவுக்கு எப்படி தங்க காசு கிடைக்குது அப்படிங்கிற ரகசியம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டு பார்க்க, அவங்க அதெல்லாம் எதுவும் தெரியாது, தான் சொந்த கிராமத்துல ஏதோ செல்வங்கள் இருக்கு, அங்க போய் தான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கறத மட்டும் சொல்றாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவை வந்து இந்த வியாபாரி கிட்ட, ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற, எனக்கு தேவையானதுதான் நான் கொடுக்கறேன்னு, நீ எனக்கு தேவையான பணத்தை கொடு, நம்ம பிசினஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா என்ன மன்னிச்சுக்க, இனிமேட்டு அதை பத்தி நான் எதுவும் கேட்கல அப்படின்னு அங்கிருந்து அந்த வியாபாரி கிளம்புறாருங்க. ஆனா அந்த போலீஸ்காரன் அந்த வியாபாரிய சும்மா விடுறது மாதிரி தெரியல. திரும்பவும் அந்த வியாபாரிய மிரட்டவும் வேற வழியே இல்லாம அந்த வியாபாரி அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாருங்க. இந்த பொண்ணுக்கு ஆதரவே இல்ல, நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட வீட்டுல தங்க வைக்க, ஹீரோவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிருது. இதனால ஒரு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணோடைய நடவடிக்கை மேல சந்தேகம் வரும்போது நம்ம ஹீரோவுக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. இத பார்த்துட்டு சரி அப்படின்னா கண்டிப்பா அந்த வியாபாரி தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த நம்ம ஹீரோ வழக்கம் போல தான் சொந்த கிராமத்துக்கு கிளம்புறாரு. சொந்த கிராமத்துக்கு கிளம்பி அங்க போய் தங்க காசை எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராருங்க. இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த வியாபாரி போலீஸோடைய தொல்லனால ஹீரோ எங்கெல்லாம் போறான் என்னெல்லாம் பண்றான் அப்படின்னு அவனுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு வரதா நினைச்சிட்டு வராரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இந்த பிசினஸ் பார்ட்னர் வியாபாரி தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது நல்லாவே தெரியுது. இதனால தான் வழக்கமா போற அந்த பெட்டி இருக்கக்கூடிய அறைக்கு போறாரு. வழக்கமா கோதுமை மாவை எடுத்துட்டு வந்து அதுல ஒரு பொம்மை செய்வாரு. அதே மாதிரி பொம்மை செஞ்சு புதையல் இருக்க அந்த பெட்டி கிட்ட போறாருங்க. இத பார்த்து அந்த வியாபாரியும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர நம்ம ஹீரோ அந்த பெட்டிக்குள்ள போயிட்டு திரும்பவும் வெளியில வந்துடுறாரு. இத ஒளிஞ்சு நின்னு பாக்குற வியாபாரிக்கு இதுக்குள்ளதான் தங்க இருக்கும் போலத்துக்கு அவள இறங்குறாருங்க. உள்ள இறங்கி பார்த்தா ஃபுல்லாவே ஒரு பெரிய வீட்டு அரையாட்டம் தாங்க இருக்கு. சுத்திலுமே ரத்த அறைகள் படிஞ்ச செவுரு மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்குள்ளதான் நம்ம ஹீரோ இந்த பாக்ஸை திறக்கவே இல்லை. பின்னாடியே வந்த வியாபாரி இந்த பாக்ஸுக்குள்ள என்னவோ இருக்கும் போலத்துக்குன்னு அந்த பாக்ஸை திறந்து எடுத்து பார்த்தாதான் தெரியுது இதுல ஒண்ணும் இல்ல, தான் ஹீரோ செஞ்ச பொம்மை தான் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பயங்கரமான சத்தம். வியாபாரிய ஏதோ ஒண்ணு அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது. என்னன்னு காட்டல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ திரும்பவும் இந்த தங்க இருக்க பெட்டிக்கு உள்ள வராருங்க. கைத்துல இறங்கி வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த ரத்தம் படிஞ்ச ஒவ்வொரு மாதிரி இருக்க இடத்துல வியாபாரி ஒட்டி போயிருக்காருங்க. இந்த பாட்டி உடம்பு ஃபுல்லா எப்படி ரத்தம் வீங்கி போய் இருந்ததோ அதே மாதிரியே இந்த வியாபாரிக்கு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் எப்படி தங்க காசை எடுத்துட்டு வந்தேங்கிற
அப்படிங்கிற விஷயத்தையே சொல்ல போறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு பொம்மை செஞ்சுட்டு வந்ததை உடனே எடுக்காம வச்சிருந்த கோதுமை மாவை வச்சு ஒரு பெரிய வட்டத்தம மாவை திறந்து இந்த பொம்மையை வெளியில எடுக்கிறாரு. அப்படி வெளியில எடுக்கும் போதுதான் தெரியுது அதை சாப்பிடுறதுக்கு அங்க ஹஸ்தர் வந்திருக்காருங்க. ஹஸ்தரை பாக்குறதுக்கு பயங்கர கொடூரமா இருக்கு. ஹஸ்தருக்கு இருக்க மிகப்பெரிய சாபமே என்னன்னா தானியங்களை தன் வசப்படுத்திக்க முடியாது. அதனால தீராத பசியில இருக்காரு. எப்படியாவது இந்த பொம்மை கிடைச்சா அதை சாப்பிடலாம் அப்படின்னு தான் ஹஸ்தர் வந்திருக்காரு கோதுமை மாவுல செஞ்சதை. அதே சமயம் ஹீரோ அந்த கோதுமை மாவுல வட்டம் போட்டு இருக்கும் போது அதை தாண்டி வர முடியல. ஏன்னா தானியங்களை தொட்டா ஹஸ்தர் அப்படியே பஸ்வமாகக்கூடிய அளவுக்கு சாபம் வாங்கியிருக்காருங்க. இந்த மாவுல தண்ணீர் பிசைஞ்சிருக்கிறதுனால அதை சாப்பிட முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொம்மையை வச்சு ஹஸ்தர்கிட்ட ஒரு த்ரில்லர் மிரட்டல் விடுறாருங்க. மிரண்டு போன ஹஸ்தர் வேற வழியே இல்லாம அந்த செவுத்துல தொங்கிக்கிட்டு இருந்தவன் கையை உடைச்சு தூக்கி எறியுதுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அந்த பொம்மையை தூக்கி போட சாப்பிடறதுக்கு ஹஸ்தர். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவுக்கு 45-50 வயசு ஆகும் போது பையன் வளர்ந்துடுறான். ஆனா ஹீரோவால போய் அங்கிருந்து ஒரு தங்க காசை கூட எடுத்துட்டு வர முடியல. இதனால நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்றான்னா நமக்கு எடுத்து நம்மளுடைய இந்த தொழிலை நம்ம பையனுக்கு கத்து கொடுத்துருவோம். பையனை வச்சு வேகமா ட்ரைனிங் கொடுக்குறாருங்க. எப்படி வேகமா மேல கயிறு ஏறுறது அப்படிங்கிற ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு கட்டத்துல பையனையும் தங்க காசு எடுக்கிற ஹஸ்தர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு பொம்மையை செஞ்சுட்டு உள்ள இறங்கின 2 பேரும் எப்படி பாதுகாப்பா முதல்ல மாவை வச்சு வட்டம் போடணும் அப்படிங்கறத சொல்லி தராரு. அதுக்கப்புறம் தான் அந்த மாவுல செஞ்ச பொம்மையை எடுக்கணும். அப்ப ஹஸ்தர் வருவான். அப்ப அந்த ஹஸ்தர்கிட்ட அந்த பொம்மையை தூக்கி போட்டுட்டு ஹஸ்தருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோமணத்துல இருந்து காசை எடுத்துக்கிட்டு வெளியில போகணும். இதுதான் ட்ரைனிங். ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம்னால ஹஸ்தர்கிட்ட கடிபடாமலே வந்துடுறான். ஆனா வெளியில வந்த உடனே அப்பாவுக்கு பயங்கர கோபம். கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், வாழ்க்கையே போயிருக்குமேனு பையனை அடிக்கிறாருங்க. பையன் கையில இருந்த தங்க காசும் அங்க இருக்கக்கூடிய தண்ணியில போய் விழுவுது. அதுக்கப்புறம் ஒரு வழியா அப்பா சமாதானம் ஆகி தன் பையனை கூட்டிக்கிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப அந்த தங்க காசை தேடி எடுத்தா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ முதல்ல இந்த வேலையை செஞ்சு வெற்றிகரமா இந்த தங்க காசை எடுத்திருக்க, அதனால நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. நம்மளும் வேலையை பார்த்து நிறைய காசு சம்பாதிக்க போறோம், இனி நம்மளும் பெரிய பணக்காரனா தான் இருக்க போறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். அப்படி வர்றது மட்டும் இல்லாம ஆடம்பரமா செலவு பண்ண ஆரம்பிக்கிறான் அப்பா போலவே. அப்படி 2 பேரும் ஆடம்பரமா செலவு பண்றதுனால அப்பன் பையன் 2 பேத்துக்குமே காசு பத்தலங்க. இதனால என்ன பண்றாங்க, அப்பாவும் பையனும் ஒரு முடிவுக்கு வராங்க. டெய்லி நம்ம போய் தங்க காசுகளை நிறைய எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தீட்டுறாங்க. ஆனா இந்த திட்டத்துல பையன்காரன் ரொம்ப வில்லனா இருப்பான் போலத்துக்கு. எடுத்துக்கிட்டு என்னுடைய சொந்த கிராமமான தும்பாடுக்கு போறாங்க. அங்க 20-30 பொம்மைகளை அந்த தானியத்தை வச்சு செய்யறாங்க. செஞ்சது மட்டும் இல்லாம அந்த பூமாதேவியோட வயிற்றுக்குள்ள இறங்கி ஒரு பெரிய வட்டத்தை போட்டுட்டு பொம்மைகளை எடுக்கலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. அதுல நம்ம ஹீரோ அந்த பைக்குள்ள இருந்து ஒரு 2 பொம்மையை மட்டும் தாங்க கையில எடுக்கிறாரு. கையில எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அவருக்கு அங்க ஒரு பேர் அதிர்ச்சி. என்னன்னா 2 பொம்மையை எடுத்ததுனால 2 ஹஸ்தர் அங்கிருந்து வந்திருக்காப்ல. உடனே சுதாரிச்ச நம்ம ஹீரோ, டே பைய கொட்டிடாத, அதுல இருக்க பொம்மைகள்லாம் உள்ள நம்மளால தப்பிச்சு போக முடியாது, சில வழியே இல்ல அப்படின்னு இங்கேயே தூங்குவோம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோவோட பையனும் இன்னைக்கு நைட்டு இங்கேயே தூங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட பையன் நல்லா தூங்கிடுறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு தூக்கமே வரல. தீக்குச்சி எடுத்து கொளுத்தி பாக்குறாருங்க. அந்த வட்டத்துக்கு வெளியிலேயே எல்லா ஹஸ்தரும் வெறித்தனமா இருக்கு. ஒரு பொம்மையை தூக்கி போட்டா கூட அந்த பொம்மையை திங்கிறதுக்காக எல்லா ஹஸ்தரும் அடிச்சுக்குது. பார்த்த நம்ம அப்பாவுக்கு ஹீரோவுக்கு அள்ளு விட்டு போயிருது. சரி, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு வழியை யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. பையனை தூங்க வச்சுட்டு நல்லா யோசிச்சு பார்த்ததுல தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நம்ம இன்னும் கொஞ்ச காலம் தான் வாழ போறோம், பையனாவது நல்லா வாழட்டுமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அங்க இருந்த எல்லா பொம்மைகளையும் கை காலு உடம்புன்னு எல்லா இடத்துலயும் கட்டிக்கிறாருங்க. இப்படி கட்டிக்கிட்டவரு அங்கிருந்து மேல போகும்போது எல்லா ஹஸ்தரும் வரும். அப்படி பின்தொடர்ந்து வர்ற ஹஸ்தர் எல்லாமே ஆபத்தினால நம்மளை கடிச்சிட்டு அதுவும் செத்துதான் போகும். பையனை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி மேல போறதுக்கு ரெடி ஆயிட்டாருங்க. இப்ப அந்த பையன் முழிச்சு பார்த்தா ரொம்பவே அழுகுறான். இல்லப்பா, வேற ஏதாவது திட்டம் தீட்டுவோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே இதுதான்டா வழி அப்படின்னு மேல ஏற ஆரம்பிச்சுட்டாரு ஹீரோ. அதை பார்த்த உடனே எல்லா ஹஸ்தருமே ஹீரோ மேல பாய ஆரம்பிச்சுது. எல்லா பொம்மைகளும் மேல போகவும் அந்த பொம்மைகளை திங்கிறதுக்காக ஹஸ்தரும் தொடர்ந்து போவ நம்ம ஹீரோவை பயங்கரமா கடிச்சு சாபத்துக்கே உள்ளாக்கிறது. இப்ப ஹஸ்தர் கூட இல்ல, உளுந்த ஹஸ்தர்களுமே சாம்பலா மாறிடுச்சு. இப்ப ஹீரோவோட பையன் ரொம்பவே சேஃபா அந்த கைத்தை பிடிச்சு வெளியில ஏறி வரான். வெளியில ஏறி வந்தா எல்லா இடமுமே சாம்பலா இருக்கு. அப்பா எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வராங்க. இப்படி தேடி வந்த பையனுக்கு தான் பெரிய அதிர்ச்சி. தான் அப்பா சாகவே இல்லை. அங்க என்னன்னா ஹஸ்தர்கிட்ட கடிபட்டு இதுக்கு முன்னாடி தான் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி கொடூரமா உடம்பு ஃபுல்லா புண்ணு புண்ணா இருக்காருங்க. அவரை பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல
இடத்துல கூட பையன்கிட்ட என்ன சொல்றாரு, நீ இந்த மாதிரி தங்க காசு நிறையாவுக்கு தானே ஆசைப்பட்ட, இந்த மாதிரி நிறைய தங்க காசை நான் அஸ்தர்கிட்ட இருந்து அடி வாங்கினாலும் கூட உனக்காக எடுத்து வச்சிருக்கேன், இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லி நீட்ட, இல்லப்பா எனக்கு தங்க காசெல்லாம் வேணாம், நீங்க தான் வேணும், எனக்கு தங்கத்து மேல இருந்த ஆசையே போயிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு கிடைச்ச சாபத்தை சாப விமோச்சனமா மாத்துறதுக்காண்டி கையில வச்சிருந்த விளக்க தூக்கி போட்டு அப்பாவை எரிக்கிறாங்க. அளவு கூட பேராசை இல்லாம அரண்மனையை விட்டு வெளியில போறது மாதிரி அந்த அரண்மனையை சாத்துறது மாதிரியும் படத்தை முடிக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த கிளைமேக்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஹீரோவும் ஹீரோவோட பையனும் ரொம்ப வில்லத்தக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கருத்து தெரிவிங்க. என்னுடைய கிளைமேக்ஸ் எப்படி வச்சிருக்கலாம்னா, அந்த வட்டம் அதுல பாதுகாப்பா இருக்காங்க. அப்ப ஒரு பொம்மைக்கு ஒரு ஹஸ்தர் அப்படிங்கிறப்ப ஒரு பொம்மைய அந்த வட்டத்துக்கு மேல நேரா தூக்கி போடும் போது எல்லா ஹஸ்தரும் அங்கேதான் வந்து விழும். அப்ப ஏதாவது ஒரு ஹஸ்தர் அந்த பொம்மைய சாப்பிடறதுக்கு பிடிச்சிடும். ஆனா மத்த ஹஸ்தர்கள்லாம் அடிபட்டு அதே இடத்துல விழுவும் போது எல்லாமே சாம்பலா மாறிடும். இதே மாதிரி ஒவ்வொரு பொம்மையும் தூக்கி போட்டு ஒவ்வொரு ஹஸ்தர்ட்ட இருந்தும் தங்க காசுகளை எடுத்திருக்கலாம். இல்ல அப்படின்னா எல்லா பொம்மையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் கடைசியா வழக்கம் போல செய்யறது மாதிரி தங்க காசுகளை எடுத்துட்டு பேராசை கொள்ளாம அப்பாவும் பையனும் அங்கிருந்து வெளியில போயிருந்தா இன்னும் அட்டகாசமா இருந்திருக்கும். இதுலயும் மங்காத்தா மாதிரி எல்லா ஹஸ்தர்ட்ட இருந்தும் தங்க காசுகளை எடுத்திருந்தா வேற லெவல்ல செட்டில் ஆயிருக்கலாம். இது என்னோட கிளைமேக்ஸ் தான். நல்லா இருந்தா சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்துல அடுத்து சந்திப்போம்.